கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கி புத்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனம். ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருமனப்பட்டவர்களாக ஐக்கியமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்படி நாம் ஒருமனப்பட்டவர்களாக ஐக்கியப்படும் பொழுது நிச்சயமாகவே அதற்குண்டான நல்ல பலன் உண்டாகும். எனவே ஐக்கியப்படும்படியாக இந்த நாளிலும் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்குண்டான நல்ல பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒருமனப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் இந்த வார்த்தையை, ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட ஒருமனப்பட்டவர்களாகவும் அதற்குண்டான நல்ல பலனை பெற்றுக்கொள்ளுவர்களாகவும் மாறுவார்களாக. கர்த்தர் அவனமே செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.